ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இதை நாங்கள் எங்கே சர்ஃபாக தரோம். இதில் கொஞ்சம் நாய்க்கு பொண்ணுக்கான புடவைக்கு படுவாவா என்னக்கா பேசுறீங்க? படுவான்னு யாரக்கா சொல்றீங்க? அவங்க நம்மளுக்கு சம்மதியாக போறவங்க. அவங்கள படுவான்னு சொல்றது நல்லா வாங்கி வந்தவங்க நம்ம வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்கக்கா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்களேன். ஜெய்தாலி படுவான்னு சொல்லல, பொண்ணுக்கு புடவைன்னு சொன்னேன். இந்த புடவை கட்டிட்டு தான் ரூபி மேரேஜ் பண்ணிக்கோன்னு நினைக்கும். சம்மந்தி, இந்த உலகத்துல எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைங்களுக்கு விமர்சையா மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்க மனசுலயும் அந்த மாதிரி ஆசை இருந்திக்கலாம். ஆனா நிலைமை இங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு பார்க்கும்போது மேரேஜை உடனே நடத்த வேண்டியதா இருக்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அடேங்கப்பா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடக்கூடிய மாதிரி சம்மந்தம் கிடைச்சிட்டா எந்த ப்ராப்ளமும் இருக்காது இல்ல. ஒரு முடிவு எடுத்துக்கோ. நாளைக்கு மெஹந்தியை நடத்திட்டு 2 நாளையில மேரேஜ் நடத்திடலாம். ஒருவேளை அவங்க 2 பேராலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட முகத்தை ஜென்மத்துல பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த முடிவுல ஏதாச்சும் ஆட்சேபனைன்னு தான் சொல்லலாம். இல்ல, எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா மம்மு டேடும் என்கிட்ட எதுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு டிரெக்டா மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. கரெக்டான மம்மி டேடி? ஆமா சமந்தி. இப்போ எதுக்கு வீணா மற்ற ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு டிரெக்டா நம்ம மேரேஜை நடத்திடலாம். அது இல்லை, ஆல்ரெடி நம்ம இந்த மேரேஜை அவசரத்தில் பண்ணுறோம். நடக்கிறதாவது சடங்கு பண்ணி நடக்கட்டுமேங்கிற. நாளைக்கு என் மகனும் மருமகளும் காலம் பூரா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நடத்தப்படுற சடங்கு தானே இல்லை. அது நல்லபடியாக நடக்கிறதுல தப்பு இல்லையே. அண்ணே, இவ எல்லாரும் எதுக்கு சீரியஸ் ஆகிக்கீங்க? அண்ணி, எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுங்க. ஓ நோ, கையில் மெஹந்தி போட்டுக்கலாம். பட் நான் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனில் நான் எப்படி காலில் மெஹந்தி போட்டுக்குவேன்? எல்லாருக்கும் என்ன சுயரூபம் தெரிஞ்சிடுமே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒத்துக்காதீங்கன்னு சொன்னேன்ல. ஆனால் நாங்கள் தான் வேணாம்னு சொன்னோம்ல. என்ன சொன்னீங்க? அதான் யூஸ் ஆக போயிட்டு கிளம்புங்க இங்கேருந்து. ஹலோ ஐயா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆஞ்சுக்கும் ரூபிக்கும் மேரேஜ்னு சொன்னாங்க. இஸ் இட் ட்ரூ? ஆமாம், அவங்களுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். இன்றைக்கி ஃபுல்லாக நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தான் கிளம்ப போகிறேன். நீ அங்கேயே இரு. அஞ்சு கண்காணிக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. எதுக்காக அஞ்சுக்கும் ரூபிக்கும் இப்படி அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ரூபியோட பேரண்ட்ஸ் எதுக்காக ரூபி கிட்ட கையெழுத்து கும்பிடுறாங்க? ஏன் நான் பேசுறது கேட்குதா? நான் சொன்னது காதில் விழுந்துச்சா? இன்றைக்கி நைட் நீ ஆஞ்சிடே வீட்டில் தான் தங்கணும். எனக்கு என்னமோ அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணுது. ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எனக்கும் இந்த வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணுது. ஏதோ குழந்தை அழுகிற குரல் கேட்குது. ஏதோ குழந்தை உள்ளகில மாட்டிக்கிட்டுதா? அட கடவுளே, யார் அழுகிறது? யாரோட குரல் இது? யாரது? யார் அங்க அழுகிறது? என்ன
அறிவு கட்டவன் இதை டிசைன் பண்ணான்னு தெரியல. ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லைன்னா இதை எப்படி போடுவாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலாம். யார் அங்க அழுதுட்டு இருக்காங்க? யாராவது அங்க இருக்கீங்களா? எந்த குழந்தையிட சத்தம் இது? விடு விடு, என்ன விடுன்னு சொல்றேன்ல, விடுன்னு சொல்றேன்ல. விடு, என்னை விட்டு போயிடு. சுத்தி இருக்கிற மந்திர கட்டை எப்படி உடைக்கிறது? இந்த இடத்துல இருந்து நான் எப்படி வெளியேறது? அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். வழிய சொல்லலைன்னா நான் உன் உயிர் எடுக்க வேண்டியிருக்கும். நீ என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சுக்க. நான் சாகவும் தயார். ஆனா இந்த இடத்த விட்டு உன்னை நான் வெளியேற விட மாட்டேன். நீ சாக வேண்டியவ தான். இது நடக்கக்கூடாது. என் சக்தி அடக்கப்படக்கூடாது. எந்த சக்தியும் என்னை ஜெயிக்க கூடாது. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. அப்புறம் எப்படி இது நடந்தது? என்னோட சக்திக்கு முன்னால ஒரு தெய்வீக சக்தி ஏந்திக்கு. எங்க தீய சக்திக்கும் அங்க தெய்வ சக்தியே இருக்கும். அந்த தெய்வ சக்தியால தான் உங்களை தீய சக்தியிலேருந்து காப்பாற்ற முடியும். அந்த லாக்கெட் யார்? அந்த சக்தி எப்படி அடக்குறீன்னு சொல்லு. எப்படி அந்த சக்தியை அடக்குறது? எப்படி அடக்குறீன்னு சொல்லு. பியா, இந்த லாக்கெட்டுக்குள்ள இருக்கிறது என் பியாட போட்டோவாச்சே. என் பியா ஒரு தெய்வீக சக்தியா? ஆண்டவா, பியா போகாத இல்லைன்னு சொல்றேன்ல. வேணாம், என்ன அடைக்காத. ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என் தெய்வீக சக்தியை தேடித்தான் அந்த வேதஸ்ரீ குடும்பம் இங்க வந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு இது தெரியக்கூடாது. சக்தி உள்ளவ ரூபி இல்லை, பிரியா தானே. தெரிஞ்சிருச்சுன்னா ரூபிக்கும் அஞ்சுக்கும் வேற எப்பவுமே நடக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த சிறையை விட்டு வெளியேற முடியாது. ஆஞ்ச் எனக்கு மட்டும் சொந்தமானவன். வேற யாருக்கும் ரைட்ஸே இல்லை. எனக்கு மட்டும். என்ன செய்யற ஆஞ்ச்? விடு, நான் போகணும்.
போயிடுங்க இண்டு. யாரும் ஒன்று தடுக்கல. கெட் லாஸ்ட். இந்த சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நல்லாச்சுமா. சந்தோஷப்படாம இப்ப நான் என் பையன் மேரேஜ் நடக்குது, இன்னைக்கு டான்ஸ் ஆடியும் என் சந்தோஷத்தை காட்ட போறேன். என் வாரிசுட மேரேஜ் நான் ஆடாம வேற யார் ஆடுவான்? யாரும் என் காலை பார்த்துடக்கூடாது. ஒருவேளை யாராச்சும் என் காலில் மெஹந்தி போட வந்தா நான் என்ன செய்வேன்? ஏதாவது செஞ்சாகணும்.